ஓம் சக்தி ஆதி பராசக்தி. பொங்கல் வாழ்த்து. தை பிறந்தால் வழி பொறுக்கும். ஓம் சக்தி. பண்டிகைகள் வருவது சில வருஷங்களெல்லாம் வருவது போவது, பல பண்டிகைகள் வருவது உண்டு. பண்டிகைன்னு வரும்போது தான் பண்டங்கள் கொடுப்பது, மனித நேயம் கொடுப்பது, பண்டிகை என்பது அனைத்து இருப்பது, அருள் பொருள் அமைப்பு. பண்டிகை என்பது ஒரு நல்ல ஒரு நாள், எப்பொழுதுமே கொண்டாடுவது நிலை உண்டது. அதுபோல் பொங்கல் என்பது முதலில் சூரியனுக்கு படைப்பது, பானை படைப்பது போன்ற பெரிய பொங்கல்னுவாங்க. அடுப்பு மண்ணிலை தோணும்போது அது தேவையான பூஜை பலகாரம் செய்து, பிறகு போகி அன்று பொங்க கட்டிகள் அடுப்புக்கு பானை நிற்பதற்கு பானை நிற்பதற்கு தேவையான பொங்க கட்டிகளை வைத்து, அதுமாதிரி பானையை வைத்து, பிறகு அருகம்புல் கற்பூரேற்றி விறகு வைத்து பற்ற வைத்து, அது அருகம்புல் நன்றாக காய்ஞ்ச பிறகு ஒரு டம்ளர் பாலை ஊற்றும் பொழுது, அது ஒரு பெரிய பானையாக இருக்கும்போது கூட அது ஒரு டம்ளர் பாலை ஊற்றும் பொழுது அந்த பெரிய பானையிலே அந்த பொங்கல் எப்படி பால் பொங்கி வருகிறது. அது சக்தியே இல்லை, ஒரு நிலைமை இல்லை, அது உள்ளிருக்கிற அது உயிரணுக்கள் உண்டு. அது பொங்கி வரும்போது பொங்கலோ என்று மன அமைதிக்கும் சந்தோஷத்தும் மனக்கோச்சலுக்கும் மன அமைதிக்கும் நல்ல வாழ்த்துக்கும் பொங்கலோ கூறுகிறோம். பிறகு பச்சரிசி அதை அடைத்து அதை இட்டு அதை அணைத்து தண்ணீர் ஊற்றி வைத்து செல்விடும். அந்த பானையிலேயும் மஞ்சள் கயிறும் சுற்றி அணைத்து கட்டி வைத்து அதுக்கு பூஜை செய்ய வேண்டிய பொறுப்பு உண்டு. பொங்கல் என்பது போகி, பழையதெல்லாம் போய் புழுது வரணும். இப்போ பழையதையும் போக மாட்டேது, புழுதையும் போகும்போது நேற்று என்ன, இன்று என்ன, நாள் என்று எதுவுமே சரிப்படும். நேற்று என்ன ஆச்சு, இன்னும் ஆச்சு, நாளை என்ன ஆச்சு, நமக்கு ஒன்றுமே தெரியல. மனித இனங்கள்லாம் எந்த ஒரு போதையிலேயே இருந்துக்கிறான்னு தெரியும். எப்படி வாடுறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், எப்படி வாழ போகிறோம், அந்த எண்ணத்திலே சேர்ப்பில் ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், அணுகிறோம். பெரிய தத்துவம் பேச பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம், இதற்கு என்ன வாழ்க்கைன்றான். பிறகு ஆசை மட்டும் விட மாட்டேன்றான். இதை பறிக்கலாம், அதை பறிக்கலாம், இதை பறிக்கலாம், இது மாதிரி சொல்லிக்கிறான். அந்த ஆசை மட்டும் அவனை அழிக்கிறது தான் அந்த ஆசை ஒன்று வச்சுருக்குது. நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல ஏற்படக்கூடிய நல்ல குணமும் நல்ல மனமும் நல்ல எண்ணங்களும் ஏற்பட வேண்டும், அதாவது செயல்பட வேண்டும். அதே போன்று இயற்கை வழிபாடு சொல்லும் பொழுது எதுவரை இயற்கை இறைவனுடைய படிப்பு தான் இயற்கை. அது இயற்கை வழிபாடும் போது ஆகாயம் பூமி அனைத்து 5 போதங்கள் வணங்கப்படும் உண்டு. ஒரு பூமியிலே வளரும் போது பல விதைகளை எடுக்கும்போது விஷ செடி வளர்கிறது, இனிப்பு வளர்கிறது, பழமன் வளர்கிறது, நெல் வளர்கிறது, மனிதனுக்கு தேவையான பொருள் அனைத்து வளர்கிறது, விஷம் வளர்கிறது, அனைத்து இருக்குது. பூமியிலே ஒரே இடத்துல பல பொருள் விதைக்கும் பொழுது பல பொருள் வளர்கிறது. எது தேவையோ அந்த தேவையை பயன்படுத்துகிறோம், தேவையில்லாத அகற்றுகிறோம். அதே போன்று மனிதனுடைய எண்ணங்களிலும் 5 பூதங்களும் விஷத்தன்மை அனைத்து பூமியிலே எப்படி பல பொருள் வளரும்போது மனிதன் பல குணங்கள் உண்டு. அந்த குணத்தில் நல்ல குணமும் நல்ல செயல்படுத்த வேண்டும். விஷத்தன்மை இருக்கக்கூடாது. பொறாமை பொச்சரிப்பு செயல்பட வேண்டும். ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது தான் அவனுக்கு தூக்கம் வரும். ஒருத்தர் நல்லது பேச எண்ணம் வராது. இதை பண்ணணும்னா அதை பண்ணணும், இதை பண்ண இருக்கும். எதிர்காலத்தில் போனதோ பொற்காலம், வருவதோ புண்ணான காலம், பொற்காலம் நன்றி போயிட்டு போனதே பற்றி கவலைப்பட வேண்டியிருக்குது. இருக்கிறது நாள் இருப்போமோ இல்லை என்று சந்தேகப்பட வேண்டியிருக்குது. நோய்கள் இருக்கும்போது அன்று இருக்கும்போது 2 மாரியம்மன் தொகை, காலரன் தொகை அன்று இருக்கணும். அது போன்று இருக்கணும். உழைப்பில்லாமல் எப்படி வாழணும். உழைப்பால் ஏற்படும் போது உண்மையில் வருகிறது, அமைதி வருது, நிலம் வருது, ஒரு எண்ணம் செயல்படுகிறது. உழைப்பில்லாமல் வாழும்போது எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்போது நல்ல குணங்கள் ஏற்படுவது கிடையாது. அதுபோல் இருக்கும்போது பொங்கல் வந்து விட்டது, வீட்டை புதுப்பிக்கிறோம், பாத்திரம் புதுப்பிக்கிறோம், அழுக்கு கழித்து புதுப்பிக்கிறோம், பூசு செயல்படுகிறோம். அந்த பண்டிகைன்னு வரும்பொழுது தான் கடன் வாங்குறோம், கொடுக்குறோம், செய்கிறதும் போன்றெல்லாம் இருக்கிறது. மனிதன் அடுத்தது மாட்டுப்பொங்கல் இருக்கும்போது பசு நமக்கு பால் கொடுப்பதுக்கும் தாய் போன்ற குணம் உண்டு, நல்ல நிலை உண்டு. அந்த இப்பொழுது காலத்தும்போது விஞ்ஞான உலகம் செயல்படும் போது அந்த கண்ணுக்குட்டியை சாகடித்து விட்டு வைக்கோல் வைத்து அதை வைத்து பாலை குடிப்பது, அதை வைத்து பாலை கறப்பது உண்டு. அந்த பசும்பால் என்பது மனித ஜென்மங்கள் இப்படி தான் இருக்கும். காமிக்கிறது பறிப்பானுங்க,
பேசுறதை பேசுவாங்க, பேசாத எதிர்வழி பேசலாம்னு சொல்ல முடியும். அந்த கண்ணு விட்டு தன்னுடைய இனத்தை சேர்ந்த தோல் நினைச்சு மனித ஜென்மங்கள் இப்படி தான் இருக்கும். அந்த பசு இறக்கமான குணம் இருந்து செயல்படும். நம்ம பாலுக்காக, நம்ம உணவுக்காக, நம்ம கருத்துக்காக நம்முடைய இனத்தை வைத்து நம்ம பாலை கருத்து சாப்பிடுகிறோம். சாப்பிடட்டும். அன்புன்ற பாசத்தையும் பண்புன்ற பாசத்தையும் உறவுன்ற பாசத்திலே பால் கொடுக்கிறது. அது பால் பிறகு அந்த காலம் இருக்கும்போது எப்படி அது கண்ணுக்குட்டி வைத்து வைக்கல் வைத்து அது தென்னையை வைத்து அது கண்ணுட்டி வைத்து அது தோலை வைத்து இனத்தை பறிக்கிற புற இக்காலத்தில் அது நன்மை உண்டு. பேசுவது செய்வது சொல்வது வேறு பேசுறது. நண்பனும் பகையாகிறான், பகையினும் நண்பாகிறான். 2 பேரும் இப்போ இல்லாத இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்க வேண்டியிருக்கிறது. பிறகு பொங்கல் கூறிவிட்டு சூரியனுக்கு ஏதோ எந்த ரூபத்தில் பழைய கால சித்தர்கள் அனைத்தும் இயற்கை வழிபாடு வேண்டும், சித்தர் வழிபாடு வேண்டும். மலையில் இருக்கும்போது ஒரு சுனை எப்பொழுதும் வற்றாத ஜீவநதி போல தண்ணீர் வற்றி கொண்டு இருக்கும். அது பெய்ய வேண்டிய காலத்தில் கல்கள் எல்லாம் எப்படி கல்லுக்குள் எப்படி தேரை இருந்தது, எப்படி இருந்தது ஒரு சக்தியால் தேரை உள்ளே இருந்தது. கல்லை உடைக்கும் பொழுது தேரை எப்படி கல்லுக்குள் எப்படி இருந்தது, அது ஓட்டைய சமயம் பார்த்து அது உள்ளே பூந்து வருகிறது, சமயம் பார்த்து வெளியே வருகிறது. அது தேரை வருவது போகிறது தெரியாது. அது இலகிய இடத்திலும் குளிர்ச்சியான இடத்துல தேரை பார்ப்பது உண்டு. வரக்கூடாத இடத்துல வருகிறது, போகக்கூடாத இடத்துல போகிறது. தேரையும் பார்க்கும்போது தவளையை பார்க்கும்போது இணையை பார்க்கும்போது வேற்று ஒன்று கிடையாது. தேரை விழுந்தால் என்ன, தவளை விழுந்தால் என்ன, அந்த பொருள் என்ன. நான் இருக்கிறபோது வீடு இத்தனை அடுக்கு அத்தனை அடுக்குன்ற போகும் எது வருகிறது. தர்மம் தான் நிலைக்கும். தர்மம் தான் அனைத்து இன்னார் பிள்ளை இன்னார் வீடு இன்னார் தெருன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இருக்கும்போது எந்தெந்த துறையில் எடுத்தாலும் கூட எந்தெந்த துறை இருக்கும்போது பணத்துக்கும் மனத்துக்கும் குணத்துக்கும் செயல்படாத ஒரு விஞ்ஞானம் வருகிறது. பணத்துக்கும் மனத்துக்கும் இனத்துக்கும் செயல்படாத விஞ்ஞானம் வருகிறது. அந்த விஞ்ஞானத்தால் எப்படி அடைகிறது, எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது, எப்படி போகிறது. இப்பொழுதுதான் விஞ்ஞானிகளே அதை நினைக்கிறார்கள். ஏன் கண்டுபிடித்தோம், எது கண்டுபிடித்தோம், எது செய்கின்றோம். சென்றவன் விட்டு போனான், அதை வைத்து கொண்டு நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருக்குது. பெற்றவன் வளர்த்து விட்டோம், பெற்றவன் வைத்து விட்டு போனான், அதை வளர்த்தவனால் ஏற்படுற வம்பு துன்பங்களும் நல்ல முறையில் வரையில். அதுபோல் பொங்கல் என்ற பண்டிகைகளையும் அடுத்தது போகி பண்டிகை, அடுத்து மாட்டுப்பொங்கல், போகங்களை செய்ய வேண்டியிருக்குது. புத்தாடை உணர்ந்து செயல்படும் போது எல்லா பண்டிகைகளுக்கும் செயல்படும் போது எளிமையாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் கொடுத்தாலும் கூட பலருக்கு உண்ணிட்டு சாப்பிட்டு செய்ய வேண்டும். இதே போன்று தேவையான பொருள் அனைத்தும் நமக்கு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே ஒரு பூமியில் வளர்க்க விடக்கூடியது தான். அதே பூமியில் இருக்கிறதால் நமக்கு தேவையானது இருக்குது. தேவையற்றது விஷ செடிகளும் இருக்கிறது. விஷ செடி வளர்கிறது, விஷ பாம்பு இருக்குது, வேண்டாத செடி கொடிகள் வளர்கிறது, அதை அகற்றி விடுகிறோம். உண்மையான பொருள் செயல்படுது. பழைய போல மண்பாண்டதை வளர்கிறது. விறகு தேவை, பாண்டு தேவை நிலவு உண்டு. இப்போ விஞ்ஞானத்துறை பஞ்சு போன்ற உலகம், பஞ்சு வைத்து பூ போன்று இருக்குது. அதுபோல் ஒரு பூ போன்ற காகிதப்பூ உண்டு, பூ போன்ற மல்லிகைப்பூ உண்டு, பூ போன்ற ரோஜாப்பூ உண்டு, பூ போன்ற எல்லா அனைத்து வர்ணங்கள் பூ காகித பூக்கள் உண்டு. அது எப்போ மாலை போட்டு பார்க்கும்போது பார்ப்பதற்கு மாலையாக இருக்கும், நன்றாக இருக்கும் செய்யும். வாசனை மட்டும் வராது. ஆனால் சூரிய ஒளி பட்ட உடனே எந்த வெள்ளர் கலரை அந்த வெள்ளர் கலர் வர்ணம் பூசப்பட்டு மாலையாகவும் ரோஜா பூவாகவும் மனிதாக இருக்கும்போது சூரிய ஒளி பட்டு பழைய நிலைக்கு வந்துடுது. வெள்ளை காயத்தில் வர்ணங்கள் பூசி மாலையாகவும் பூவாகவும் ரோஜா பூவாக செய்த பிறகு சூரிய ஒளியை பட்டு எந்த அளவுக்கு கலராக மாறி மாலையாக மாறி பிறகு அதே இடத்தை வெள்ளையாக வந்து விடுகிறது. அதுபோல் மனிதனுடைய எண்ணங்கள் செய்யும்போது செயல்படும் நல்ல குணம்னால் செயல்படும் போது நல்ல குணம் எப்பொழுதுமே வெண்மை குணம் நல்ல குணம் செயல்பட உண்டு. வெண்மைக்கு எப்பொழுதுமே பலன் உண்டு. அது வெண்மையில் ஒரு கருப்புள்ளி விழுந்து விட்டால் ரெண்டாவது வெள்ளையாக இருக்கிற இடத்துல கருப்புள்ளி இருக்கும்போது நாம் ஏதோ நல்லது செய்யும்போது கூட நல்ல காரியம் செய்யும்போது செயற்படும் போது நல்ல அமைய உண்டு. அனைத்து செய்யும்போது கருப்புள்ளி ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டால் என்று அது அழியாது. இத்தனை வருஷ காலமாக நல்லது செய்து வந்தோம், இந்த இது ஒரு செய்துட்டுமே என்று எடுப்பது அவனை வருத்தப்படுகிறான். சொந்த பந்தம் வருத்தப்படுகிறது. இப்படி இருந்து ஏன் எனக்கு சண்டை பிறப்பா எந்த பிறப்பா எதிர்கால பிறப்பா என்று நினைக்கிறான். எந்த பிறப்பு இல்லை, அறிவு பிறப்பு செயல்படுவது ஒரே எண்ணமும் ஒரே செயலும் ஒரே குணமும் செயல்பட வேண்டும். அது ஒரே மனித இனங்கள் இருக்கும்போது கூட மிருக இனமும் அனைத்து இனமும் இருக்கிறது. மிருகத்திற்கிற குணம் கூட அதில்
எது அமைதியாக இருக்கும்போது காற்றிலே தன் வாடுகிறது, அமைதியாக இருக்கும்போது அமைதி செயல்படுகிறது, அமைதியாக இருக்கும்போது செயல்படுகிறது. தன் காற்றில் இன செடி கூட தன் இனத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி செய்யணும் செய்கிறது. அதுபோன்று பண்டிகை முக்கியம். பொங்கல் பண்டிகை, மாற்று பொங்கல், போகி, காணும் பொங்கல் உண்டு. எப்படி பிறரை வாழ்த்து கொண்டுவதும், நண்பர்களை பழகி கொண்டு கொள்வதும், பார்வையை பார்த்து காணுகின்ற அனைத்துக்கும் பொங்கல் எப்படி சந்தோஷம் பண்ணுமோ அவர்களை பெங்கு சிரிக்க வேண்டாம். அனைப்பெரும் உண்டு. சிரிப்பில் இருப்பு பல சிறப்புகள் உண்டு. வஞ்சக சிரிப்பு அது தேவையில்லை. பொன் சிரிப்பு, அமைதி சிரிப்பு, அனைத்து உண்டு. ஏதோ பேசுகிறோம், ஏதோ செய்கிறோம். எத்தனையோ பொங்கல், எத்தனையோ பேட்டி, எத்தனையோ இருக்குது. இதுதான் நின்னது உங்களுக்கு, இதுதான் பிடிச்சது, ஏதோ ஆசீர்வாதம் ஆகணும், ஏதோ பார்த்தோம், ஏதோ செய்தோம். நம்ம கடன்னு பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான், சொல்கிறவன் சொல்லி தான் இருப்பான், போதை ஏற்படுன்னு இருப்பான், அதுபோல் செய்துன்னு இருப்பான். நம்ம செய்ய வேண்டிய செய்து தான் இருப்போம். நமக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை இல்லை. நாளைக்கு போகணும் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டு. இன்று நான் செடி வளர்க்கும் போது, பக்கத்து வீட்டு இருக்கும்போது நன்றாக வளரும்போது காய்கள் நன்றாக காய்க்கும். அவன் வீட்டில் இருக்கும்போது காய்கள் நன்றாக காய்க்கும், அதை பறிப்பான். பிறகு நம்ம பக்கத்து வீட்டுக்காரரை சாப்பிட்டு போகிறாரு, சரி கவலைப்பட வேண்டியதில்லை. பிறகு தழை கொட்டும் போது தான் சண்டைக்கு வரான். அந்த குணம் மாறும்போது செய்யும்போது, காய்க்கும்போது ஒரு குணம், இலை கொட்டும்போது ஒரு குணம். அப்படி இருக்கிற மனிதன் என்னை எப்படி வாழ்வான், எப்படி வாழ முடியும், அப்படி செய்யும்போது அன்பானது. அதே போல் விரல்கள் பார்க்கும்போது விரிந்துதான் இருக்கும். 5 விரல் செய்யும்போது பலர் இருக்கும்போது அது ஆள்காட்டி விரலுக்கு அந்த முதல் கட்டை விரல் பிடிப்புக்கும் எதுக்கு இருக்கும்போது பார்ப்பது சிறியதாக இருக்கலாம், சுண்டல் சிறியதாக இருக்கலாம். அது 2 சிறியது எப்படி இருக்குது, பெரியதாக இருக்கும். சிறிய துளி விஷம் இருக்குது, பெரிய பாடலை விஷம் கூட என்ன ஆகும். அதுபோல் என்ன நம்ம அமைந்து சுற்றி இருக்கும் பொழுது, ஆரம்பத்தில் இருக்கும்போது இவ்வாண்டோட மழை உண்டு, மன அமைதி உண்டு, நிம்மதி உண்டு. ஒரு பக்கம் காய்ச்சல், ஒரு பக்கம் அமைப்பு இருக்கும். பொறாமை உண்டு, கலைச்சல் உண்டு, நிலைமை உண்டு. அமைதியில்லாத உலகம் வருகிறது. அமைதியுற்ற உலகத்துக்கு தெய்வத்தை வணங்கு, ஐம்புலம் வழங்கு, ஓம் சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி. இருக்கப்பட்டவருக்கும் இல்லாதப்பட்டிருக்கும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுக்கும் இயற்கைக்கு சமநிலை உண்டு. இருக்கப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் உயர்ந்தவர்களுக்கும் கொடுத்தவனுக்கும் கொடுக்காதவனுக்கும் பொன் சிரிப்பு, பொய் சிரிப்பு, மனசிரிப்பு, அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து, ஆதிட்டி நேயருக்கு வாழ்த்து, பொதுமக்களுக்கும் செவ்வாட தொண்டர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து. ஓம் சக்தி, பராசக்தி.